நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை அளித்த பாலியல் புகாரின் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுபோன்ற தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய வழக்கை தனியாக ரத்து செய்ய முடியாது என்று கூறி சீமானினுடைய மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக 12 வாரங்களில் விசாரணை நடத்தி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவும் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதி டி.வி. நாகரத்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சீமான் தரப்பை பொறுத்தவரை ஏற்கனவே முன்னதாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே திரும்ப பெறப்பட்டு இருக்கிறது. மேலும் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் 3 முறை இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதிதாக அரசு பொறுப்பேற்றவுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீமான் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் சீமானினுடைய வழக்கு தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார். அதாவது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் 12 வாரங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கும் இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது வழக்கு அடுத்த முறை விசாரணைக்கு வர உள்ள இந்த இடைப்பட்ட காலத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இருதரப்பும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் சீமானுக்கு சாதகமான ஒரு உத்தரவானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சீமான் மீதான அந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 12 வாரங்களில் இடைக்கால இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சென்னை நீதிமன்ற உத்தரவிற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இருதரப்பும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. மதியழகன், அதேபோல இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் விசாரித்த நிலையில் சீமான் தரப்பு வழக்கறிஞர்களின் வாதம் என்னவாக இருந்தது? அது குறித்தான விவரங்கள் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது சீமான் தரப்பு வாதத்தை பொறுத்தவரை இந்த புகார் என்பது 2011ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட புகார். அந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டது. இருப்பினும் இந்த நடிகை சார்பில் 3 முறை அவர் புகாரை திரும்ப பெற்றிருக்கிறார். இருப்பினும் புதிதாக அரசு அமைந்தவுடன், அதாவது திமுக ஆட்சி 2021ஆம் ஆண்டு அமைந்ததை மேற்கோள் காட்டி புதிதாக ஆட்சி அமைந்தவுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி நோக்கத்தோடு இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டதாக சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. அதாவது 2011ஆம் ஆண்டு இந்த புகார் அளிக்கப்பட்ட நிலுவையில் இருந்தாலும் கூட இடைப்பட்ட காலத்தில் அவர் 3 முறை இந்த புகாரை அவர் திரும்ப பெற்றிருக்கிறார். இருப்பினும் புகார் திரும்பப்பட்டிருந்தாலும் கூட அது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு முறைப்படி அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட வேண்டும். அந்த முடித்து வைக்கப்படாத நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நிலுவையில் இருந்து வந்த நிலையில் புதிதாக அரசு அமைந்தவுடன் அந்த அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மீண்டும் விசாரணையை தொடங்கியது என்பதுதான் இந்த சீமான் தரப்பு வாதமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த வாதத்தை தான் ஏற்றுக்கொண்டு சீமான் மீதான இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் 12 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கும் இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உத்தரவு என்பது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான உத்தரவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் பாதிக்கப்பட்ட நடிகைக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இருதரப்பும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நீதிபதிகளை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே இந்த சமாதானத்தின் அடிப்படையில் முடிவு எட்டப்படுமா, அதாவது இருவரும் கலந்து பேசி இந்த விவகாரத்திற்கு ஒரு முடிவு எட்டப்படுமா என பார்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும்
மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் ஆனதை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த விவகாரத்திற்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். அதாவது இரு தரப்பும் கலந்து பேசி இரு தரப்புக்கும் ஒத்துக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தை முடிக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் சீமான் தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை அன்அபிஷியலி வி ஆர் ட்ரைங் டு செட்டில்மெண்ட் அப்படி என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நீதிமன்றத்திற்கோ அல்லது காவல் நிலையத்திற்கு வெளியே கூட அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்த விவகாரத்தை முடித்து வைப்பதற்கு தாங்கள் முயற்சி மேற்கொள்வதாகவும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தை இரு தரப்பிற்கும் பேசி முடிவெடுத்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயத்தை முடித்து வைப்பதற்கு தாங்கள் முயற்சி மேற்கொள்வதாகவும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.